வணக்கம். நம்ம வீட்ல, நம்ம கலாச்சாரத்துல, ஏன் நம்ம சமையல்ல கூட தேங்காய் இல்லாம ஒரு விஷயமே இல்ல. ஆனா, ஒரு காலத்துல நம்ம வீட்டு தேவைக்கு மட்டும் இருந்த இந்த தென்னை மரம், இன்னைக்கு ஒரு குளோபல் சூப்பர் ஸ்டாரா மாறிடுச்சுன்னா நம்புவீங்களா? அது எப்படின்னு தான் இந்த பகுதியில நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம வீட்டு தோட்டத்துல வளர்ற தென்னை மரம், இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கிற விதவிதமான தேங்காய் பொருட்கள். இந்த சாதாரண மரத்துல இருந்து இந்த குளோபல் ப்ராடக்ட் வரைக்கும் உள்ள பயணத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல தேங்காய சுத்தி இருக்கிற ஒரு பெரிய விலை மர்மத்தை நாம உடைக்கலாம். ஏன்னா இதுல ஏதோ ஒரு கணக்கு சரியா இடிக்குது. அது என்னன்னு பாப்போமா? யோசிச்சு பாருங்க. நாம கடைக்கு போய் ஒரு தேங்காய் வாங்கணும்னா எவ்ளோ கொடுக்கறோம்? குறைஞ்சது 40 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் ஆகுது இல்லையா? இது நமக்கு ரொம்பவும் பழகி போன ஒரு விஷயம். ஆனா இப்போ இத பாருங்க, கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். அதே தேங்காய கஷ்டப்பட்டு விளைவிச்ச விவசாயிக்கு கிடைக்கிற விலை என்ன தெரியுமா? வெறும் 8ல 10 ரூபா தான். எங்க 50 ரூபா, எங்க 10 ரூபா? சரி, ஒருவேளை தேங்காய்க்கு தட்டுப்பாடு இருக்குமோ அதனால தான் விலை அதிகமா இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது சுத்தமா உண்மை இல்ல. தேங்காய் உற்பத்தியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு டாப் ஸ்டேட். பொள்ளாச்சி, பட்டுக்கோட்டைன்னு எங்க பார்த்தாலும் உற்பத்தி அதிகமா தான் இருக்கு. அப்போ தட்டுப்பாடு ஒரு காரணமே இல்ல. அப்போ உண்மையான காரணம் என்ன? அது இந்த நம்பர்ஸ்ல ஒளிஞ்சிருக்கு. நம்ம இந்திய தேங்காய்க்கான உலகளாவிய தேவை, அதாவது ஏற்றுமதி பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. பாருங்க, 2016ல $189 மில்லியன் இருந்த ஏற்றுமதி 2023ல $452 மில்லியன் எகிரி இருக்கு. அடேங்கப்பா, என்ன ஒரு வளர்ச்சி! நம்ம ஊர் தேங்காய் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. அமெரிக்கா, துபாய், வியட்நாம், மலேசியான் பல நாடுகள் நம்ம தேங்காய வாங்க வரிசையில நிக்குது. இந்த இன்டர்நேஷனல் டிமாண்ட் தான் நம்ம உள்ளூர் விலையையும் ஏத்தி விடுது. இந்த வாய்ப்பு எவ்ளோ பெரியதுன்னு இந்த ஒரு நம்பர் உங்களுக்கு தெளிவா காட்டும். 2022ல $20.6 பில்லியன் இருந்த உலக தேங்காய் பொருட்களோட சந்தை 2030ல $36.7 பில்லியன் மாறும்னு கணிக்கிறாங்க. இது எவ்ளோ பெரிய பொருளாதார வாய்ப்புன்னு யோசிச்சு பாருங்க. ஓகே, இவ்ளோ பெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதோட முழு பலனும் நம்ம விவசாயிக்கு எப்படி போய் சேரும்? அந்த விலை மர்மத்தை உடைச்சு விவசாயி நல்லா சம்பாதிக்கிறதுக்கு என்னதான் வழி? இப்போ அததான் நாம பார்க்க போறோம். அந்த எளிய ரகசியத்தோட பேரு தான் மதிப்பு கூட்டுதல். இங்கிலீஷ்ல வேல்யூ அடிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை அதோட மூல வடிவத்திலேயே விக்காம அத மக்கள் விரும்பி வாங்குற வேறொரு பொருளை மாத்தி விக்கிறது. இதுதான் எல்லாத்தையும் மாத்த போற ஒரு மேஜிக். இந்த உதாரணம் அந்த மேஜிக்க சூப்பரா விளக்குது. பாருங்க, விவசாயி கிட்ட இருந்து 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு தேங்காய மதிப்பு கூட்டி தேங்காய் எண்ணெயா மாத்தும்போது அதோட மதிப்பு 120 ரூபாயா மாறுது. கிட்டத்தட்ட 12 மடங்கு லாபம். இதுதான் மதிப்பு கூட்டுதலோட பவர். ஆனா நில்லுங்க, இந்த கதை வெறும் தேங்காய் எண்ணெயோட முடியல. சொல்லப்போனா ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு முழு பொருளாதாரத்தையே நம்மால உருவாக்க முடியும். வாங்க, அதுக்குள்ள இன்னும் என்னென்ன வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்குன்னு பாப்போம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம பயன்படுத்துற தேங்காய் எண்ணெய், தேங்காய் பால், இளநீர் எல்லாமே இன்னைக்கு குளோபல் சூப்பர் ஃபுட் லிஸ்ட்ல இருக்கு. வீகன் உணவு சந்தையில தேங்காய் பாலுக்கு பயங்கர டிமாண்ட். இளநீர் ஒரு உலகளாவிய ஹெல்த் ட்ரிங்க். இது ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய சந்தை. அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற புதிய தேவைகளுக்கு ஏத்த மாதிரி கோகோனட் சிப்ஸ், கோகோனட் சுகர், கோகோனட் ஃப்ளோர்னு புதுசு புதுசா பொருட்கள் வந்திருக்கு. ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமாகிற இந்த காலத்துல இதுக்கெல்லாம் உலக அளவுல நல்ல வரவேற்பு இருக்கு. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த வாய்ப்பு வெறும் தேங்காயோட முடியறதில்ல. தென்னை மரத்தோட ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம காசாக்கலாம். மட்டையிலிருந்து கயிறு, ஓலையிலிருந்து கைவினைப் பொருட்கள், மரத்திலிருந்து ஃபர்னிச்சர்னு எதையுமே வீணாக்காம ஒரு ஜீரோ வேஸ்ட் பொருளாதாரத்தையே உருவாக்க முடியும். இதையெல்லாம் செய்யறதுக்கு பெரிய கோடிக்கணக்கில் முதலீடு தேவையில்லை. சின்னதா ஒரு தேங்காய் எண்ணெய் மில், கோகனட் சிப்ஸ் யூனிட், கயிறு தொழில்னு பல லாபகரமான தொழில்களை நம்ம கிராமப்புறங்கள்லயே சின்ன முதலீட்டுல ஆரம்பிக்கலாம். இது மூலமா நம்ம ஊர்லயே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். சோ இதுதான் முழுமையான ஒரு பார்வை. விவசாயம் தொழிலை உருவாக்குது, தொழில் வேலைவாய்ப்பை உருவாக்குது. இந்த சுழற்சி பணத்தை வெளியில எங்கேயும் போக விடாம அந்த சமூகத்துக்குள்ளேயே சுழல வைக்குது. இதுதான் ஒரு உண்மையான தன்னிறைவான உள்ளூர் பொருளாதாரம். அப்போ நம்ம ஆரம்பிச்ச முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒரே ஒரு மரம் உண்மையிலேயே ஒரு முழு பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்க முடியுமா? முடியும். மதிப்பு கூட்டுதல் மூலமா விவசாயத்தை ஒரு தொழிலா மாத்தி ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குனா விவசாயியோட வாழ்க்கை தரம் உயரும், நம்ம மாநிலத்தோட வருமானமும் பல மடங்கு பெருகும். இது நிச்சயம் சாத்தியம்தான். யோசிச்சு பாருங்க.